ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது OT7 ஹாரர் BLFF. ஆர்மீஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். OT7 ஒன் ஷார்ட் நேம் 7 days night. 7 நாள் இரவு. என்னடா டைட்டில் வித்தியாசமாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? எதனாலன்னு தெரிஞ்சுக்க வாங்க நம்ம இப்போ OT7 வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு மலையில் 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம டே குக்கு 2 பேர் தான். நம்ம டே வந்து குக்கி கிட்ட, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, உனக்கு இந்த இடத்துல நான் ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இந்த ரிங்கையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன், என்னை நீ மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு நம்ம ஜேகே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தாங்க மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சீக்கிரம் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ ஜேகே, அவனும் எவ்வளோ நாள் தான் உனக்காக வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு நம்ம ஜேகே, இல்லை அது வந்து நம்ம அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காரா. நீ என் லவ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா, அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்ட அந்த மலையோட எண்டில் போய் நிற்கிறாரு. அந்த இடத்துல ஜேகே, நான் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. போகும்போது அங்கே வேகமாக காற்றடிக்குது. அந்த காற்றுல லைட்டாக அப்படியே விழ மாதிரி போகிறாரு வி. அப்போ நம்ம வியை ஜேகே பிடிச்சி இந்த சைடு தள்ளி விட்டு நம்ம ஜேகே போய் விழுந்துடுறாரு. வி, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், எனக்கு உன் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது வீன்னு கத்திக்கிட்டே வீன்னு சொல்லிட்டு விழுறாரு. அந்த இடத்துல ஓடி போய் வி பிடிக்க போகிறாரு. பட் கையை அப்படியே கொஞ்சம் மிஸ் ஆகி கீழே விழுந்து அப்படியே அந்த இடத்துல காணாம போயிடுறாரு. இவங்க 6 பேருமே வந்து ஜேகே ஜேகேன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. மற்றவங்களாம் கத்திட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல சுகா மட்டும் கொஞ்சம் கூட பேசவே இல்லை, அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துருக்காரு. பக்கத்தில் இருக்க ஜிம்மின், சுகா உனக்கு என்னாச்சு, எழுந்துரு வா நம்ம ஜேகே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எல்லாமே உங்களால் தான், நான் என் தம்பியை அப்போவே இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டேன், இப்போ நான் என் அம்மா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என் தம்பி, எனக்கு இருந்த ஒரே தம்பி அவன் தான், அவன் இல்லாமல் நான் போனேன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அது கூட எனக்கு கவலை இல்லை, என் தம்பி தான் எனக்கு முக்கியம், என் தம்பி எங்கே போனானோ நானும் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதே இடத்துக்கே ஓட்டுறாரு. சுகாவை துரத்திட்டு இவங்க போகிறாங்களா, அந்த இடத்துல வி நிற்கிறார்ல, அப்படியே டக்குன்னு சுகாவை பிடிச்சி இழுத்துடுறாரு. எங்கே போகிற, நம்ம 6 பேருமே போய் தொலைவுவோம். அதுக்கு நம்ம ஜிம்மின், அவன் எனக்கும் தானே கசின், நானும் அவனை தொலைவுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது, நம்ம எல்லாமே சேர்ந்து போய் தொலைவுவோம், உன்னை எங்களால் இப்படி விட முடியாது சுகா, எங்கள் கூட வா, கீழே வா போகலாம் அப்படின்றாங்க. முடியாது, அவன் அவங்களுக்கு வெறும் கசின் தான், ஆனால் எனக்கு என்னோட பிரதர், என் கூட பிறந்த பிரதர், உனக்கு நான் கேட்கவா, உன் அண்ணன் உன் கூட இல்லைனா உனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு அப்படின்றாங்க. ஜிமினாக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே வியை திரும்பி பார்த்து அவரோட ஷர்ட்டை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாரு. உன்னால தாண்டா என் தம்பியை அப்போவே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர மாட்டேன், இங்கேயே பார்த்துக்கலான்னு சொன்னேன், நீ தானே அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சா, இப்போ என் தம்பியை ஒழுங்காக எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு கத்தி அழ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வி ஹக் பண்ணிவிட்டு அவரும் அழறாரு. நான் என்ன பண்ணுவேன், எனக்கும் அவனை ரொம்பவே பிடிக்கும், நம்ம எல்லாருமே போய் சேர்ந்து தேடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 பேருமே அந்த இடத்துக்கு கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சுகா அப்படியே ஒரு மரத்துக்கிட்ட பார்க்குறாரு, பிளட் இருக்குது. இதை பார்த்தோன்னே சுகாவோட கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என் தம்பி இந்த இடத்துல தான் இருக்கான், ஜேகேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அந்த இடத்துக்கு ஜேகே போகிற மாதிரி இருக்குது. இது ஜேகே அங்கே தான் போகிறான், நான் ஜேகே பின்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. அந்த இடத்துல ஜேகேவோட உருவம் மாதிரி நம்ம சுகாவுக்கு தெரியுது. இதை ஃபாலோ பண்ணிகிட்டே மற்றவங்களும் போகிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் அப்படியே நிற்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல தான் ஜேகே இருக்காரு. ஜேகே சுற்றி வெறும் காகமாக இருக்குது. இதை பார்த்தோன்னே சுகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. எல்லாம் தள்ளி போங்க தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாரு. பட் இந்த இடத்துல ஜேகே இறந்துட்டாரு. எல்லாமே மனசு உடைஞ்சு போகிறாங்க. அந்த இடத்துல கத்தி அழறாரு. ஜேகே, என்னால் தான், என்னை மன்னிச்சிடு, மன்னிப்பு கேட்டாலும் வராது, நான் என்ன தான் பண்ணுவேன், எனக்கு நீ திருப்பி வேணும்னு சொல்கிறாங்க. சுகா அப்படியே கோவமாக எழுந்து வந்து பொண்ணால் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வியை பிடிச்சி அடிக்கிறாரு. அதுக்கு வியோட அண்ணாச்சி இன்னும் சும்மா விடுவாங்களா, எதுக்கு நீ தம்பி அடிக்கிற, ஓ செத்து போனது என் தம்பி தானே, உன் தம்பியா, நீ இதுக்கும் பேசுவ இன்னும் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. தென் ஜேகேவை தூக்கிட்டு வராங்க. அப்போ 7 பேருமே நிற்கிறாங்க. நம்ம ஜேகேவோட பேரண்ட்ஸ், எல்லாத்தோட பேரண்ட்ஸும் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜேகேக்கு அந்த இடத்துல ஃபியூனரல் நடக்குது. எல்லாருமே ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்ருக்காங்க. சுகாவா அந்த இடத்த விட்டே எழுந்திருக்கலாம், அப்படியே அங்கேயே உட்காந்துருக்காரு. தென் இப்படியே ஒரு 2 days போகுது. வியோட கண்ணுக்கு நம்ம ஜேகே தெரியுறாங்க அதே இடத்துல. ஆனால் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஏதோ ஒரு பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஃபுல் மூன் தெரியுது. நம்ம வி பின்னாடியே போகிறாரு. முன்னாடி பார்த்தா ஜேகே இருக்காரு. நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா, உன்னை தேடி நாங்கள் எங்கெல்லாம் திரும்ப கஷ்டப்பட்டு போனோம், கடைசியில் நீ வெறும் இறந்து போயிருந்தா, இப்போ எப்படி உயிரோடு இருக்க, உனக்கு நான் உயிரோடு இருக்கேங்கிறது கஷ்டமா இல்லை திரும்பி வந்துட்டேனேன்னு கஷ்டமான்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. அதுக்கு வி, நீ எனக்கு வேணும், நான் உன்னை பார்க்க தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்,
எவ்வளோ நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. நீ இன்னுமே என்ன பார்க்க வரல. நீ எனக்கு கொடுத்த அந்த ரிங்கும் அதே பிளேஸ்ல தான் இருக்கு. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்போம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வி பின்னாடியே போறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே விய பார்த்துட்டு, "நீ என் கூடவே இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அதுக்கு தானே நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்." நீ கேட்டீன்னா உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ எனக்கு ஒரே ஒன்று மட்டும் பண்ணா போதும். திருப்பி அந்த 6 பேரை என்னோட இடத்துக்கு, அதான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா. இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து நான் திருப்பி உன் கூடவே வந்துடுவேன். தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிட்டு போ. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. என்னை சுற்றி காகமா இருக்கு. எனக்கு என்னன்னு தெரில. உங்களை விட்டு ரொம்ப பிரிஞ்ச மாதிரி இருக்கு. என்னை வந்து கூட்டிட்டு போவின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சி டார்ச்சர் பண்ணுற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரா. வி அப்டேட் அப்புடின்னு பதட்டமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஜேகே அப்படின்னு சொல்லி ஜின்னு பக்கத்தில் இருக்காரு. "ஹே நீ என்னாச்சு உனக்கு? ஜேகே தான் நம்ம கூட இல்லைல்ல, நீ ஏன் இன்னும் ஜேகேவே நினச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அப்போ தான் பார்த்தா நம்ம கனவு கண்டுட்டு இருந்திருக்காரு இவ்வளோ நேரமா. "அண்ணா நம்ம அந்த இடத்துக்கு போவோண்ணா, ஒரே ஒரு டைம் போய் ஜேகேவை பார்ப்போண்ணா" அப்படின்றாங்க. "என்ன சொல்கிற? ஜேகே தான் இறந்துட்டான்ல, அவனை கூட நம்ம இங்கே தானே வந்து இப்படி ஃபினரல் பண்ணோம்" அப்படின்றாங்க. "நான் அதெல்லாம் இல்லைண்ணா, எனக்கு அந்த இடத்துக்கு போகணும். அங்கே நான் அவனுக்கு கொடுத்த ரிங் இருக்குது, அதை வந்து அவன் ஞாபகார்த்தமாக நான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்ண்ணா வாங்கண்ணா." சரி நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு போவோம்." அப்போ யோசிச்சு பார்க்குறாரு. இன்னும் 5 நாளுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே சொல்லியிருப்பாரு. இல்லைண்ணா நம்ம இந்த 5 நாளுக்குள்ளே எப்படியாவது போகணுண்ணா அப்படின்றாங்க. "என்னடா சொல்கிற? ஜேகே இறந்து இன்னையோட 2வது நாள் முடிய போகுது." "ஆமாண்ணா தெரில, நம்ம இந்த 5 நாளுக்குள்ளே போயாகணும் அண்ணா, வாண்ணா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "சரி வா 2 பேரும் போகலாம்." "இல்லைண்ணா நம்ம 2 பேரும் மட்டும் இல்லை, மற்ற மெம்பர்ஸும் வரணும்ண்ணா." "யாரை சொல்கிற?" சுகா என் மேலே கோவமாக இருப்பார், அதனால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டார். அண்ணா நீ சுகாவுக்கு கால் பண்ண, ஆரம் வீட்டுக்கு கால் பண்ணுறேண்ணா அப்படின்றாரு. தென் இப்போ நம்ம ஆரம்க்கு கால் பண்ணுறாரு. "என்னடா இந்த டைமில் கால் பண்ணியிருக்க?" "அது வந்து ஆரம் ப்ரோ, நம்ம திருப்பி அந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "எந்த இடத்துக்குடா?" "அதான் ஜேகே இறந்தால அங்கே, நம்ம திருப்பி அதே இடத்துக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கோம். திருப்பி நீ அங்கே போகணுன்னு நினைக்கிறியா?" "அண்ணா எனக்கு அந்த இடத்துல முக்கியமான ஒன்று பண்ணணும்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு நம்ம "இல்லை என்னால் கண்டிப்பாக வர முடியாது. இன்னுமே நான் ஜேகே இழந்ததுலேருந்து மீண்டு வரல. நான் திருப்பி வருவேன்னு எப்படி நினைக்கிற?" "அண்ணா நீ மட்டும் வரலைன்னு வச்சுக்கவேன், ஜேகேக்கு நடந்தா அதே நிலமை எனக்கும் நடக்கணும், பரவாயில்லையா?" அப்படின்றாரு. "என்னடா பேசிகிட்டு இருக்க? வந்தே ஆகணும், நாளைக்கு நம்ம கிளம்புறோம்" அப்படின்றாங்க. "நீ எப்படிலாம் பண்ணாத" அப்படின்றாங்க. "நீ மட்டும் இல்லை, ஜிமின், ஜேஹூப் இவங்க 2 பேர்த்தையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடு" அப்படின்றாங்க. "என்ன விளையாடிட்டு இருக்கியா? நானே வரமாட்டேன்னு சொல்கிறேன், அவனுங்களை வேற கூப்பிட்டுட்ருக்க." "அண்ணா நான் உனக்கு வேணுமா வேணாமா? ஸோ நீ கிளம்பி வா" அப்படின்றாரு. ஆரம்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது இன்ன வரைக்குமே ஜின் சுகாக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இவங்க 3 பேரும் வெளியே வந்து நிற்கிறாங்க வீட்டுக்கு வெளியே. அப்போ வந்து கதவை திறக்கிறாரு. "என்ன ஆச்சுடா? என்னென்னு முடிவு எடுத்திருக்க? ஏன் இப்படி பண்ணுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அண்ணா இது நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. "நீ சொல்கிறது சரியில்லை" அப்படின்றாங்க. "அது இப்போ உனக்கு அப்படி தோணும், கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கே என்னன்னு புரியும். என் கூட மட்டும் வாங்க" அப்படின்னு சொல்கிறாங்களா. "ஜின்னு எங்க?" "ஜின்னு உள்ளே தான் இருக்கான், அவன் சுகாவுக்கு கால் பண்ணிகிட்ருக்கான்." "ஆமாம் ஜிமின் எங்க?" "ஜிமின் எங்கவே இல்லை, அவன் சுகா கூட ஸ்டே பண்ணிகிட்ருக்கான், உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு தெரியாதே." "சரி சுகா எங்கே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சுகாவும் ஜிமினாவும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க. "நீ கால் பண்ணி பேசிப்பார்." "நாங்கள் தான் கால் பண்ணுறோம், ஜின்னு நான் கூட கால் பண்ணிகிட்டே இருக்கான், அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான்." "சரி அப்போ ஜிமினுக்கு கால் பண்ணி எடுப்பான்" அப்படின்றாங்க. என் ஜின் இப்போ ஜிமினாக்கு கால் பண்ணுறாரா, பண்ணிவிட்டு ஜிமின் எங்கே இருக்கா? சுகாக்கு அத்தனை தடவை கால் பண்ணுறான், எடுக்கவே மாட்டேங்கிறான், நீ என்ன தான் பண்ணிகிட்ருக்க? சுகா இப்போ தான் தூங்குறான் அப்படின்னு சொல்கிறாங்களா. சுகா பாவம் ஒரு ஃபேஸு அப்படி இருக்கு, அழுது வியோட ட்ரீமில் வந்தா அதே கனவு இப்போ நம்ம சுகாக்கும் வருது. "அண்ணா நீ என்னை விட்டு போயிட்டல, என்னை காப்பாற்ற கூட இல்லைல்ல, உனக்காக ரொம்ப நேரமாக நான் இங்கே வெயிட் பண்ணுறேண்ணா, வாண்ணா வந்து என்னை கூட்டிகிட்டு போனா, எனக்கு பயமாக இருக்குண்ணா, நான் இருட்டாக ஏதோ ஒரு குகைக்குள்ளே இருக்கேண்ணா, என்னை சுற்றி காகமாக இருக்குண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வாண்ணா வாண்ணான்னு சொல்லி வான்னு சொல்லி சுகான்னு கத்துறாரா. டக்குன்னு சுகாவும் பயத்தில் ஜேகே அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா இவருக்கு என்னது கனவா, அந்த இடத்துல நான் உடனே போகணும், என் தம்பியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரு. ஜிமின் வந்து "என்னாச்சு சுகா, என்னாச்சுன்னு?" கேட்குறாரு. "நவரு உங்களால் வந்தது தான், என் தம்பி இன்னும் உயிரோட தான் இருக்கான், நான் என் தம்பியை பார்க்க போகிறேன்" அப்படின்றாங்க. "எனது உன் தம்பியை பார்க்க போறியா? உன் தம்பி தான் இறந்துட்டால, வாயை மூடு, அப்படி பேசாத" அப்படின்னு சொல்லி சுகா திட்டுறாரா. ஒரு நிமிஷம் எதுக்கோ கால் பண்ணா. "என்னது வியா? மட்டும் என் முன்னாடி வந்தான், அவன் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லி சுகா திட்டுறாரு. "ஒரு நிமிஷம் இரு, என்னன்னு தான் கேட்போமே" அப்படின்னு சொல்கிறாங்க. சுகா உட்காந்துருக்காரா. ஜிமின் கேட்குறாங்க, "நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகணும்" அப்படின்னு சொல்கிறாங்களா. ஜேகேக்கும் அதே ட்ரீம் தானே வந்திருக்கோம், இதை பற்றி சொல்கிறாரு. "ஆமாம் நம்ம அங்கே போயே தான் ஆகணும், என் கூட யார் வரீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு தான் சொல்கிறாரு. விக்கு தோணுது நமக்கு வந்தால் அதே கனவு இவனுக்கும் வந்திருக்கும் போலயே.
தென் இவங்க எல்லாருமே இப்போ ஒன்றா மீட் பண்ணுறாங்க. சுகாக்கு விய பார்க்க பார்க்க கோவமா வருது. அப்படியே பேச மாட்டேங்கிறாரு, திரும்பிக்கிறாரு. "சுகா அது வந்து" அப்படின்றாரு. "இல்ல என்கிட்ட பேசாத" அப்படின்றாங்க. தென் இவங்க 6 பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. இப்படியே 3வது நாளும் முடிஞ்சிருதா? தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லாருமே தூங்கி எழுந்திருக்கிறாங்க. நம்ம அந்த குகைய எங்க தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜெய்ஹோப் சொல்றாரு, "என்ன குகா 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க நீயும் சுகாவும்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ட கேட்குறாரா. அது வந்து "உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்றேன். இத யார்கிட்டயும் சொல்லாத" அப்படின்னு சொல்றாரு. "என்ன சொல்லு?" "ஜேகே இன்னும் உயிரோட தான் இருக்கான்" அப்படின்றாங்க. "என்ன விளையாடுறீங்களா 2 பேரும்? ஜேகே இறந்து போய் நம்ம தான் பார்த்தோமே." சுகா கோவம் வருது. "உன் வாய ஃபர்ஸ்ட்டு மூடு. நம்ம ஜேகே இன்னும் உயிரோட தான் இருக்கான். சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காத." "சுகாவே நீங்க 2 பேர் தான் சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேத்துக்கும் ஜேகேவ ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். எங்களுக்குமே பிடிக்கும். ஆனா அவங்க 2 பேருமே ரொம்ப பிடிச்சனால தான் அவனோட ஞாபகத்திலே இருந்துட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு நார்மல் ஆகுங்க" அப்படின்றாரா. அப்போ சுகாவோட மைண்டுக்கு தோணுது, அவனை ஃபஸ்ட்டு கொன்னு எப்படியாவது கொல்றேன்னா நம்ம 2 பேத்தையும் மீட் பண்ணுறத அவன் தான் தடுக்கிறான் அப்படின்றாங்க. அதே இது வீக்கும் வருது. இதுக்கே சொல்கிற மாதிரி அந்த ஜேஹோப்பை கொல்லு, அவனால தான் எல்லாம் வந்தது, அவன் தான் நம்மளை இங்கே சேர விட மாட்டேங்கிறான், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு அவனை கொல்லு, அப்போ தான் நம்ம வர முடியும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம வியும் சுகாவும் சேர்ந்துட்டு ஜேகே அப்படியே முறைச்சி பார்க்குறாங்களா. ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயையோ 2 பேரும் என்னடா இப்படி பார்க்குறாங்க, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடுலேருந்து ஆரம் கூப்பிடுறாரா. அப்படியே 2 பேரும் கொஞ்சம் நார்மல் ஆகிறாங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்துருக்காங்களா. அப்போ அவங்களுக்கு தண்ணி தாக எடுக்குது. தண்ணியும் தீர்ந்து போச்சு. பக்கத்தில் தான் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ சுகா வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்காரா. பக்கத்தில் ஜிமின் போகிறாரு. ஜிமின் வந்துட்டு "என்னாச்சு சுகா நீ இவ்வளோ சேடாக இருக்க, வா நம்ம கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. சரி வா போகலான்னு சொல்லிட்டு சுகாவும் ஜிமின் கூட போகிறாரு. 2 பேரும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கப்போ மறுபடியும் சுகாவுக்கு அந்த வாய்ஸ் கேட்குது. "அவனையும் கொல்லு, நம்ம இன்னும் கொஞ்ச நாளில் அவனை கொல்லணும், கொன்னாதானா நான் வருவேன், அவனுக்கு எப்படியாவது கொன்று" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்குது. சுகாவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலையா. ஜிமினாவை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுடுறாரு. "ஜிமினா காப்பாற்று 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 சுகா" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதை நம்ம ஜேஹோப் ரியலைஸ் பண்ணிட்டு "என்ன நடக்குது இங்க" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்து ஜிமினாவை குதிச்சு காப்பாத்துறாரு. அந்த இடத்துல ஜின்னுக்கு ஆரம்புக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வந்து வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. அவர் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டுருக்காரு. ஐயையோ என் தம்பிக்கு என்னாச்சு, அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஜின்னும் போகிறாரா. இந்த இடத்துல சுகா வந்துட்டு அப்நார்மலாக இருக்காரு. நம்ம ஜிமின் விழுந்தது கூட தெரில அவருக்கு. ஜேஹோப் நம்ம சுகாவை டச் பண்ணி "என்னாச்சு சுகா, ஏன் இப்படி இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் கொஞ்சம் சுகா ரியலைஸ் ஆகிறாரு. "என்னாச்சு ஜிமின், குளிச்சுட்டு வந்தியா, வா போகலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன இவன் தான் என்னை தள்ளி விட்டான், இப்போ இவனே குளிச்சுட்டு வந்தியான்னு கேட்குறான். தென் இந்த இடத்துல நம்ம வியை தொலைவிக்கிட்டே ஜின் போயிருப்பார்ல. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும் அந்த குகைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டுறாரா. பின்னாடியே ஜின்னும் வின்னு சொல்லி கத்திக்கிட்டே போகிறாரு. "ஆனால் நீ வராத, அங்கேயே நில்லு, நீ வரது ஜேகேக்கு பிடிக்கல, நான் மட்டும்தான் போகணும்" அப்படின்றாங்க. என்ன சொல்கிறான், ஜேகேவா? உனக்கு என்னாச்சு, நில்லு நானும் வரேன் அப்படின்றாங்க. "அண்ணா நீ வராதன்னு நான் சொல்கிறேன்ல" அப்படின்றாரு. "இல்லை நில்லு, அங்கேயே நில்லு அங்கேயே நில்லு" அப்படின்றாரு. அதையும் மீறி அந்த குகைக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. ஜின்னுக்கு இப்போ எங்கே போனாருன்னே தெரில. ஜின்னு தொலைஞ்சு போயிடுறாரு. ஃபஸ்ட் டைம் நம்ம ஜேகே ஒரு இடத்துல நிற்பார்ல மேலேருந்து விழ மாதிரி, அதே இடத்துல இப்போ நம்ம ஜின் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே ஜேகே மாதிரி ஒரு உருவத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. "நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன், ஜின்னை இங்கே வர வச்சுட்டேன், இன்னும் நம்ம கொல்ல வேண்டியது 5 பேர் தான் பாக்கி" அப்படின்றாங்களா. ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அந்த உருவமும் சொல்லுது. இந்த இடத்துல நம்ம ஜின் "உனக்கு என்னாச்சு, நான் இப்போ எங்கே இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு தடவிட்டுருக்காரு. இப்படியே அந்த 4வது நாளும் போயிடுது. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம வியையும் ஜின்னையும் தொலைவிட்டுருக்காங்க. ஆரம், ஜிமின், ஜேஹோப், சுகா இவங்க மட்டும் இருக்காங்களா. நம்ம நைட் ஆகிடுச்சு, எப்படியாவது கேம்ப் ஃபயர் போடணும் அப்படின்றாங்க. ஆமாம் நைட் ஆகிடுச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் சொல்கிறாங்க. நைட் ஆகிடுச்சு, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, இன்னும் 3 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருக்காரு. என்னாச்சு சுகாவுக்கு, ஏன் இப்படி இருக்கான், நம்மளும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, ஜின்னுவையும் எப்போ தான் வருவாங்கன்னு தெரில அப்படின்றாரா. சுகா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. "என்னது ஜின்னா, ஜின் இந்த உலகத்திலே இல்லையே, அவன் வேறு உலகத்தில் இருக்கான், இன்னும் கொஞ்சமே நாள் தான் நீங்களும் சாக போகிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னாச்சு இவனுக்கு இப்படி ஆகிட்டுருக்கான். ஜெஹோப்புக்கு ஒரு மாதிரி இருக்குது, பயமாக இருக்கா. போயிட்டு ஆரம் பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாரு. சுகாக்கு என்னமோ ஆயிடுச்சு, அவனுக்கு பேய் பிடிச்சிக்குச்சின்னு நினைக்கிறேன், ஜேகேவோட பேய் தான் ஜேகேவோட பேய் தான் அப்படின்னு சொல்லி கத்துறாரா. சுகாவுக்கு கோவம் வருது. "என்னை பார்த்து நீ பேயின்னு சொல்கிறியா, நீ தாண்டா உண்மையாலுமே பேய், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கணும், நீ என்னன்னா மற்றவங்கள போட்டு கொடுக்க நினைக்கிறியா, உன்னை ஃபஸ்ட்டு கொல்றேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஓடி போயிட்டு ஜேஹோப்பை பிடிக்க போகிறாரு.
அந்த இடத்துல ஆரமும் ஜிமினும் சுகாவை பிடிச்சிக்கிறாங்க. சுகா நீ இப்போ அப்நார்மலாக இருக்க, நார்மல் ஆகு அப்படின்றாங்களா. அந்த இடத்துக்கு வி வராரு. வி என்னாச்சு, எங்கே போயிட்டு வந்த? ஆமாம் என் அண்ணன் ஜின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாரா. என்ன ஜின்னு உன் பின்னாடி தானே வந்தான்? ஏன் பின்னாடி வந்தானா? எனக்கு எப்படி தெரியும்? அவன் என் பின்னாடி வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரா. எனக்கு பசிக்குது, நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்டே கேட்குறாங்க. இதோ இவனுங்களை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரா. என்ன 2 பேரும் ஏதோ உளறிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. சுகா வி கிட்ட சொல்கிறாரு, அவன் இருக்கனால என்னால் அவனுங்க பக்கத்துலேயே போக முடியல அப்படின்றாரு. வீக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேஹோப்பை பார்த்து 2 பேரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஜேஹோப்போட கழுத்தில் ஒரு ஜீசஸ் சிம்பிள் போட்டு ஒரு பெண்டன்ட் இருக்கு. அதனால தான் இவங்களால் ஜேஹோப்பை மட்டும் எதுவுமே பண்ண முடியல. ஜேஹோப் வந்து ஆரம்பிக்கிட்ட சொல்கிறாரு, இவனுங்க 2 பேர்த்துக்கு ஏதோ ஆயிடுச்சு, நம்ம இவனுங்களை உடனே கூட்டிகிட்டு போகணும், ஃபஸ்ட்டு இவனுங்களை காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் ஜின்னை வந்து தொலை வைக்கலாம் அப்படின்றாங்க. இதோ இவனோட சுயநலத்தால் தான் அந்த இடத்துல என்னோட ஜேகே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. என்னது, என்னோட சுயநலத்தினாலயா? அங்கே கூட்டிகிட்டு வந்தது யார்? நீயும் வியும் தானா சுகா அப்படின்னு சொல்கிறாரு. நான் கூட்டிகிட்டு வந்தேனா? நான் வேணான்னு சொல்கிறப்போ நீயும் வியும் தானே அங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னீங்க. அப்போ உங்களால் தானே அவன் செத்து போனான், உன்னால தான் ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் மறுபடியும் பக்கத்தில் கொல்றதுக்காக போகிறாரா. ஜேஹோப் பக்கத்துலேயே நெருங்க முடியல. நம்ம ஆரமுக்கும் ஜிமினுக்கும் புரிஞ்சிருது, ஓ இதனால தான் ஜேஹோப் பக்கத்தில் இவனுங்களால் போக முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நீங்கள் நம்ம எங்கே தான் போகணுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. அப்போ எங்கள் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் வியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஒரு பாழடைஞ்ச இடம் மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கேயே நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வியும் சுகாவும் அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. அதான் நம்ம ஆரமும் ஜிமினாவும். இப்போ நம்ம ஜின்னு இருக்கா அதே இடத்துக்கே இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. இவங்க 3 பேர் பார்த்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. ஆரம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு சுகாக்கும் வீக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, அவனுங்க 2 பேரும் நம்மளையும் இங்கே வர வைக்கணும்னு சொல்லி ஏதோ பண்ணியிருக்காங்க. ஜேகேவோட சாவுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரா. சம்மந்தம் இருக்குன்னு நினைக்காத, சம்மந்தம் இருக்குது. நம்ம 3 பேர் இப்போ எந்த இடத்துல நிற்கிறோன்னு பார்த்தீங்களா அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. எனக்கு தெரியும், ஜேகே இறந்து போனால் அதே இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஆரம்க்கும் ஜிமினாக்கும் இருக்குது. அப்போது ஜேஹோப் நம்ம கூட தானே வந்தான், ஜேஹோப் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா ஆரம், நம்ம பக்கத்தில் வந்தாங்க, என்னை கூட டச் பண்ணி தள்ளி விட்டாங்க, ஆனால் ஜேஹோப் மட்டும் எதுவுமே பண்ண முடியல, ஞாபகம் இருக்கா? எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அப்போது ஜேஹோப்பால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். இந்த ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது, அந்த கெட்ட சக்தியால் ஜேஹோப் பக்கத்துலவே போக முடியல. ஸோ ஜேஹோப் இங்கே வந்தால் நம்மளை காப்பாற்ற முடியும். அந்த இடத்துல ஜேகே மாதிரி ஒரு உருவம் இருக்கும்ல, அந்த உருவம் சிரிச்சுக்கிட்டே வருது. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துலேருந்து போயிடுவீங்கன்னா? இதோ உன்னோட அந்த தம்பி ஜேஹோப் இருக்கானே, அவன் இங்கே வந்துடுவான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வரவே மாட்டான். ஏன்னா அவனை அந்த இடத்துலையே போட்டதில்ல, நான் பிளான் பண்ணிட்டேன். என்னோட எல்லா சக்தியும் வச்சு எப்படியாவது ஜேஹோப் கழுத்தில் இருக்க அந்த பெண்டன்ட்டை எப்படியாவது கழட்டி நாங்கள் அவனை சாகடிக்க போகிறோம் அப்படின்றாங்க. எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க ஜேகே? நாங்கள் எல்லாம் உன்னோட பிரதர் தானே, ஏன் இப்படி பண்ணுற? என்னது, நான் ஜேகேவா? நான் ஜேகேவே கிடையாதே, நான் எப்போவோ செத்து போயிட்டேன். அதுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் என்னோடய பிரதர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. ஆமாம், நாங்களாம் உன்னோட பிரதர்ஸ் தான். அப்புறம் ஏன் எங்களை கொல்ல நினைக்கிற? நான் உங்களை கொல்ல நினைக்கல, என்னோட பிடிச்ச பிரதர்ஸ்லாம் என் கூட வரணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் என் கூட வந்துட்டிங்கன்னா நம்ம பழையபடி ஒன்றா இருக்கலாம்ல, அதுக்காக தான் நான் இந்த பிளானை போட்டேன். இந்த வாரத்தோட அந்த கடைசி நாள், இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அந்த நாளில் 6 பேர்த்தையுமே கொன்று நான் திருப்பி உயிரோட வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சிரிக்கிறாரு. நம்ம ஆரம் பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இறந்து போயிட்ட ஜேகே, நீ ஒருத்தன் வாழணுங்கிறதுக்காக எங்கள் 6 பேர்த்தையும் கொல்லணும்னு நினைக்கிறியா? சரி நீ வா, நீ வாழு, ஆனால் அதுக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுறோம், இதை மட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாரு. ஜிம்மின், நீ தப்பாக பேசுகிற. ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு தெரியும் யார் யார் இந்த உலகத்தில் எவ்வளோ வருஷம் இருக்கணும்னு. அதே மாதிரி தான் பிறப்பணும்னு நினச்சினா இறப்பணும்னு ஒன்று இருக்கும்ல, திருப்பி எப்படி இறந்தவங்கள உயிரோட வர வைக்க முடியும்? அது நம்ம அப்படி பண்ணால் ஒரு கெட்ட சக்தியை இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு சமம். அப்போ நம்ம ஆரம் கேட்குறாரு, சரி அந்த 3ஆவது நாளில் சொன்னல எங்கள் 7 பேர்த்தையும் கொல்லணும்னு, எதுக்காக நீ 7 பேர்த்தை கொல்லணும்னு நினைக்கிற? நீ தான் ஆல்ரெடி செத்து போயிட்டே ஜேகே, நாங்கள் 6 பேர் தானே இருக்கோம், எதனால் 7 பேருன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரு. அப்போது அந்த ஜேகே மாதிரி இருக்க உருவம் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்குது. என்ன
அந்த ஜேகே பையன் செத்து போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கான். அதுக்கு நம்ம ஜின் கேட்குறாரு, அப்போ ஃபியூனரலுக்கு அந்த இடத்துல ஜேகேவோட பாடி தானே இருந்துச்சு. நான் ஒரு சாத்தான், ஸோ எனக்கு அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறீங்களா என்ன? இப்போ கூட கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட பாடி மாதிரி ஒரு பாடியை கொண்டு வராரு. என்னன்னு பார்த்தா அது ஒரிஜினலாகவே ஜேகேவோட பாடி தான், ஆனால் அது வேறு இடத்துல இருக்க மாதிரி இவங்களுக்கு தெரியுது. அதை கொஞ்சம் தூரம் தள்ளி ஜேஹோப் அங்கே நின்றுட்டுருக்காரு. எல்லாமே பார்க்குறாங்க. ஜேஹோப் ஜேஹோப்னு கத்துறாங்க. நீங்கள் கத்துறது அவனுக்கு கேட்காது. அவன் அந்த இடத்துல ஜேகேவோட பாடியை கண்டுபிடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீக்கும் சுகாக்கும் சிக்னல் அனுப்புது அந்த சாத்தான். நீங்கள் டக்குன்னு அந்த ஜேஹோப்பை வேறு சைடு கூட்டிகிட்டு போங்க. அவன் மட்டும் அந்த ஜேகேவோட உருவத்தை பார்த்துட்டானா அவ்வளோதான், நம்ம பண்ண வேண்டிய எல்லாமே போயிடும் அப்படின்றாங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு ஜின்னு வராரு. நீங்கள் கேட்க வேண்டிய டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்க்குதா. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. என்ன? எங்களை எல்லாத்தையும் பிடிச்சி வச்சா சரி, எங்களை விட்டுட்டு நீ எப்படி வியோட மைண்டையும் சுகாவோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண? ஏன்னா சுகாவுக்கும் விக்கும் மட்டும்தான் அந்த ஜேகே மேலே ரொம்ப பாசம் இருக்குது. 2 பேர்த்துக்குமே உரிமையும் இருக்குது. ஏன்னா அவன் அந்த பையனை லவ் பண்ணுறான் போலயே, அந்த இன்னொரு பையன் அண்ணன் போலயே. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுல்ல ஜிமின். உனக்கு இதோ இந்த பையன், அவன் பேர் என்ன? சுகா. அவனை கொல்ல போகிறேன் பாரு அப்படின்றாரா. சுகா அப்படி எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாரு. இதோ இதனால தான் உன் மைண்டை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா உனக்கு ஜேகேவை விட சுகாவை தானே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஜின் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஆரம் பக்கத்தில் போயிட்டு கழுத்தை நெரிக்க போறாரு. என்ன பண்ணுற? அவனை விடு, அது உனக்கு பதிலாக நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்றாங்களா. இந்த இடத்துல அந்த சாத்தான் புரிய வைக்கிட்டு, பாத்தியா உனக்கு இவன் மேலே தான் இருக்குது, இதனால தான் உங்களை எதுவுமே நல்லா பண்ண முடியல, அவனுங்களை ஈஸியாக என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே மறையுது. நம்ம சுகாவையும் இந்த சைடாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஜேஹோப்பை. ஜேஹோப்புக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஜேஹோப்னா லைட்டாக பேய்னா பயம் இல்லை. அதனால அந்த பெண்டனே போட்டிருப்பாரு. இப்போ அந்த பெண்டனால தான் அவர் உயிரே இப்போ சேஃபாக இருக்குது. ஸோ அந்த சாத்தானோட சவுண்டு கேட்குதா. ஜேஹோப்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது இப்போ? இந்த சைடு அந்த சாத்தான், இந்த சைடு இவனுங்க வரானுங்க. இவனுங்களை நான் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக சுகா பக்கத்தில் பார்க்குறாரு. அந்த சாத்தானும் நார்மலாக இருக்குது. ஏன்னா சுகா பக்கத்தில் தானே போகிறாரு. இந்த சைடு வீ இருக்காரு. தென் 2 பேர்த்துக்குமே நடுவில் பூந்து வேறு சைடாக போகிறாரு. இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் தான் ஜேகேவோட இருக்க இடமும் இருக்கா. ஸோ அப்படியே அந்த இடத்த பார்த்துடுறாரு. கீழே ஒரு ரிங் விழுந்து கிடக்கு. இந்த ரிங்கை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை எடுக்கிறாரா. அந்த ரிங்கை பார்த்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா நேராக அதே இடத்துல ஜேகேவோட அந்த பாடி இருக்குது. அதை பார்த்துட்டு, ஜேகே நீ உயிரோடு தான் இருக்கியா? நீ இன்னும் உனக்கு எதுவும் ஆலையா? ஜேகே எழுந்துரு அப்படின்றாரு. அவன் கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினச்சி கண்டுபிடிச்சிட்டான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாரு சுகா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட கழுத்தை பிடிச்சி தூக்குது. ஜேகோவுக்கு இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குது. வீடு, அவனை எதுக்கு இப்படி பண்ணுற? அப்போ ஒழுங்கா அந்த இடத்துலேருந்து வெளியே வா. அவன் ஆல்ரெடி செத்து போயிட்டான். அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக இவனை விட்டுறாத அப்படின்றாரு. கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாரு. ஜேஹோப் அங்கேருந்து வந்துடாத, அந்த இடத்துல இருந்து எப்படியாவது ஜேகேவை எழுப்பு. நாங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த சாத்தானால எங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஜேகேவோட உடம்புக்குள்ளே தான் அந்த சாத்தானோட முக்கியமான ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற? நீ ஒரு ரிங்கை பார்த்துருக்கிய, அந்த ரிங்குக்குள்ளே தான் அந்த சாத்தனோட உயிரே இருக்குது. என்ன சொல்கிற? அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்கிற அப்படின்ற. எனக்கு சொல்லு அப்படின்றாரு. அந்த ரிங்கை ஃபஸ்ட்டு ஓட, ஏன்னா அந்த ரிங்குக்குள்ளே தான் ஜேகேவோட உயிரும் அந்த சாத்தனோட உயிரும் இருக்குது அப்படின்றாரு. நீ இப்போ அந்த ரிங்கை மட்டும் உடச்சா சுகாவை கொன்றுவேன் அப்படின்றாரு. சுகாவை எதுவும் பண்ணாத அப்படின்றாங்களா. சுகா இப்போ ரியலைஸ் ஆகி, ஜேஹோப் நீ ஃபஸ்ட்டு அந்த ரிங்கை போட்டு உட அப்படின்றாங்க. இல்லை நான் எப்படி பண்ணுவேன்? சுகா உன்னோட உயிர் ஆபத்தில் இருக்குல்ல. இதான் மனுஷங்களோட எண்ணங்கிறது. இந்த எண்ணத்தினால தான் நீங்கள் இப்படி போகிறீங்க. எனக்கு உங்களோட இந்த சோலை விட எனக்கு அவனோட சோல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் பக்கத்தில் பார்க்குது. ஏன்னா ஜேஹோப் ரொம்ப நல்லவராக இருக்கார்ல. இன்னும் சொல்ல போனால் மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தர் மேலே அன்பு இருக்குது, நிறையவே இருக்குது. ஆனால் ஜேஹோப்புக்கு மட்டும்தான் எல்லாத்து மேலேயும், அதான் இவங்க 6 பேர் மேலேயுமே ஈக்குவலாக லவ் வச்சுருப்பாரு. இந்த காரணத்துக்காக தான் அவனும் வேணும் இவனும் வேணுன்ற மாதிரி பார்த்துருப்பாரு. இன்னும் சொல்லப்போனால் அவனோட சொல் தான் எனக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜேஹோப் உனக்கு பேய்னா பயம் இல்லைல்ல? நான் பேய் கிடையாது, இங்கே பாரு. அவன் உண்மையான ஜேகேவே கிடையாது, நான் தான் உண்மையான ஜேகே. அவன் என்னோட சோலு இந்த இதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அந்த ரிங்கை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. அதை கொடுத்துட்டினா என்னோட சோலை நான் எப்படியாவது வர வச்சிருவேன். நான் தான் உண்மையான ஜேகே, என்னை நம்பு அப்படின்றாரு. அது எப்படி நான் நம்புவேன் நீ உண்மையான ஜேகேன்னு சொல்லி? நீ உண்மையான ஜேகேவாக இருந்தினா இந்நேரக்கும் உண்மையான ஜேகே அவன் அண்ணனை இப்படி பண்ணியிருக்கவே மாட்டான். என்னை நீ என்ன முட்டாள்னு நினச்சிட்ருக்கிய அப்படின்றாரு.
ஆமாண்டா, நீ உண்மையாலுமே முட்டாள் தான். உன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் மற்றவங்களோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறியே, நீ முட்டாள் தானே. இதுக்கு பேர் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க 6 பேருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள்லாம் பேருக்கு தான் கசின்ஸ். உண்மையாலுமே நாங்கள் கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் இது 2க்குமே மேலான பாண்டிங்கில் இருக்கோம். ஸோ எங்களை சாத்தான் நீ நினச்சாலும் என்ன, அந்த கடவுள் நினச்சாலுமே எங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை போட்டு அப்படியே ஒட்டைக்கிறாரா. இந்த டைமில் ஜேகேவோட சோல் கரெக்டாக ஜேகேவோட பாடிக்குள்ளே போகுது. அந்த சாத்தான் அந்த இடத்த விட்டே போயிடுது. தான் அழிஞ்சு போயிடுது. இது அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமே நம்ம சுகாவையும் இப்போ நார்மலாக ஆயிடுறாங்க. சுகாக்கா ரொம்ப சந்தோஷம். ஜேகே அந்த இடத்துல பார்க்கவும் ஜேகேன்னு சொல்லி ஓடி வந்து ஹக் பண்ணுறாரு. வியும் வேகமாக ஓடி வந்து ஹக் பண்ணுறாரு. என்னாச்சு, எனக்கு எங்கே நீ ரிங் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. ஒன்று சொல்லட்டா வி, எனக்கு ஒரு மோசமான கனவு வந்துச்சு. அந்த கனவுல எனக்கு நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறியா, அந்த இடத்துல நான் அப்படியே மிஸ் ஆகி விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணேன். அப்புறம் எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமாக ஒரு கனவு வந்துருச்சு. இந்த கனவு என் லைஃப்பில் நடக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ணா நீ ஏன்னா அழற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி பார்க்குறாங்களா. இவங்க 3 பேருமே சந்தோஷத்தில் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் சுகா ப்ரோ எங்க ஆரம், ஜிமின் இவங்க 3 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ ஆமாம்ல, அவங்க 3 பேர் எங்கே போனாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே தலை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாமே தனித்தனியாக போய் தேடுவோம். இல்லை வேணாம், அது மட்டும் நடக்கவே கூடாது. நம்ம தனியாக போகவே கூடாது. நம்ம எப்பொழுதும் ஒத்துமையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே இப்போ போகிறாங்க. அந்த இடத்துல அந்த சாத்தானே இறந்து போச்சுல. ஸோ அவங்களுக்கு போட்டிருந்த அந்த ஷீல்டும் மறைஞ்சிடுது. இதை ஜிம்மின் நோட் பண்ணிவிட்டு அந்த ஷீல்டு மறைஞ்சிடுச்சு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆரம் சொல்கிறாரு, ஒருவேளை ஜேஹோப் அந்த அந்த ரிங்கை உடச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜேஹோப் உடச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் போகிறாங்க. போயிட்டு இவங்கள பார்த்தோன்னே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிம்மினுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா ஜேகே அப்படி இருந்து வந்துடல. ஸோ அதனால் ஜேகே பார்த்துட்டு ஒரு மாதிரி முழிக்கிறாரு. ஜிம்மின் என்னாச்சு உனக்கு, ஏன் என்னை இப்படி பார்க்குற? ஜிம்மின் நீ தானே சொன்ன எனக்காக ரிங் வாங்கி வச்சுருக்கான் பாரு, ஆனால் எனக்கு இன்னும் அவன் தரவே இல்லை. தென் இவங்க எல்லாமே சேஃபாக இப்போ வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போது நம்ம ஜிம்மின் போகும்போது திரும்பி பார்க்குறாரு. என்ன இது சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா அந்த உடஞ்சி போன ரிங் இருக்குது. அதில் அந்த டைமண்டை மட்டும் பார்க்குறாரு. அவர் கண்ணில் ஒரு மாதிரி பூசுது. அந்த ரிங்கை அப்படியே எடுக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரா. டக்குன்னு ஜிம்மின்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது அந்த 7வது நாள் ஜிம்மின் எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்ணுறாரு. எங்கே அந்த அதே காட்டுக்குள்ளே நின்றுட்டு, அண்ணா எனக்கு பயமாக இருக்காண்ணா, அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், என்னை வந்து காப்பாற்று சொல்கிற மாதிரி நம்ம ஆரம்க்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கு. என்னாச்சு நம்ம தம்பிக்கு, ஐயோ இன்றைக்கி தான் அந்த 7வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறாரு. இவங்க எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி நான் அந்த இடத்துக்கு போக போகிறேன் அப்படின்றாங்க. இல்லை போகாத, அது ஃபேக்காக கூட இருக்கலாம்ல, ஜிம்மினுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணு அப்படின்றாங்க. ஜிமினாக்கு கால் பண்ணுறாங்க. ஜிமினா கால் பண்ணால் ஒரு சிரிக்கிற சவுண்டு கேட்குது. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி பயமாகுது. தென் இவங்க எல்லாருமே திருப்பியும் அதே இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஜிம்மின், என்ன உங்களை விட்டு நான் அதுக்குள்ளே போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா, அது நடக்கவே நடக்காது. ஏன்னா உங்கள் 7 பேர்த்தோட இந்த சோலும் என்னோட உடம்புக்குள்ளே வந்தால் தான் எனக்கு பயங்கர சக்தி கிடைக்கும். அன்றைக்கி நீங்கள் என்னை கொன்னுட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இல்லவே இல்லை. அந்த மோதிரத்தில் பாதியில் தான் அந்த ஜேகேவோட உயிர் இருந்துச்சு. இன்னொரு பாதியில் அது அந்த டைமண்ட் பாட்டில் என்னோட உயிர் இருந்துச்சு. இந்த ஜேஹோப் உடைச்சவன் 2ஆக தான் உடைச்சான், தூளாக உடைக்கலை. ஸோ இன்றைக்கி அந்த கடைசி நாள் அவங்க எல்லாத்தையுமே நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே துரத்துது. இப்போ ஜேகேவோட அந்த பாடி இருந்திருக்குல்ல, அதே பிளேஸ்க்கு வராங்க. ஜேகே ஒரு மாதிரி, அண்ணா என்ன நடக்குது இங்கே, என்னதான் ஆச்சு, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். நமக்கான பார்ட் என்ன தெரியுமா, அந்த ஒரு ரிங் இருக்கும், ஒரு டைமண்ட் ரிங். அந்த ரிங்கை மட்டும் கண்டுபிடிச்சி நீ உடச்சிட்டேன்னு வச்சுக்கவேன், இந்த கேமில் நம்ம வின் பண்ணிடுவோம், அதான் கேம் அப்படின்றாங்க. என்ன இவ்வளோதான் கேமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சுகா பார்த்து சிரிக்கிறாங்க. சுகாவுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, நம்ம எப்படியாவது அந்த ரிங்கை கண்டுபிடிக்கணுமே. ஏன்னா இன்றைக்குமே ஜேகேக்கு தெரியாத லைஃப்லாம் நடந்தது. ஸோ இந்த ரிங்கை தொலைவி பார்த்து எல்லாமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஜேகேக்கு மட்டும் ஒரு மாதிரி டவுட் ஆகுது. அந்த ஒரு பொம்மை மாதிரி உருவம் பேசுச்சுல, அந்த உருவத்தோட வாய்ஸ் என் வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேகே ஃபஸ்ட் டைம் இருந்திருப்பார்ல, அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த உருவத்தோட வாய்ஸ் கேட்குது. ஜேகே நீ என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னுது. என்னது உன் கூட வந்துட்டேனா, என்னோட அண்ணாங்க என் கசின் எல்லாம் யார் பார்த்துப்பா, எனக்கு அவங்க கூட இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரா. இருந்தாலும் நீ நல்லாவே ப்ளே பண்ணுற, இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணு அப்படின்னு ஜேகே சொல்கிறா.
என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் முறைக்குது. உன்னை பிடிச்ச அன்னைக்கே சாகடிச்சிருக்கணும், நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் போகுதா, இதுக்கு தான் ஆசைப்பட்டேன், பக்கத்தில் வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. அந்த சாத்தானும் பக்கத்தில் போதா, அப்போ டக்குன்னு அந்த சாத்தானோட பாக்கெட்டில் கையை விட்டு அந்த ரிங்கை எடுக்கிறாரா, எடுத்து அப்படியே போட்டு கீழே போட்டு உடச்சிடுறாரு. அந்த சாத்தான் அந்த இடத்த விட்டே போயிடுது. அப்பா ஒரு வழியாக அந்த கேமை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா எல்லாம் எங்கே இருக்கீங்க, வாங்க இந்த கேமை ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா. எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்குது. என்னாச்சு அந்த சாத்தான் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஜேகே சொல்கிறாரு, இந்த கேம் இவ்வளோ மொக்கையாவா இருக்கும், நான் அந்த சாத்தானையும் பக்கத்தில் வர வச்சு நான் அந்த ரிங்கை போட்டு உடச்சிட்டேன் அப்படின்றாரு. அந்த ரிங் அந்த சாத்தானுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லி உனக்கு எப்படிடா தெரியும்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த சாத்தானோட பாக்கெட் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் அந்த ரிங் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம அதை பார்த்தப்போ அதோட அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு அந்த 3க்கு ஏற்ற மாதிரி, அதனால தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றாரா. எல்லாருமே ஜேகே போய் ஹக் பண்ணுறாங்க. ஒரு வழியாக நம்ம எல்லாத்தோட உயிரையும் நீ காப்பாற்றிட்டடா அப்படின்னு. சுகா ஜேகே பார்த்து, நீ கேம் விளையாடிட்டே இருக்கேன்னு சொல்லி உன்னை திட்டு வேண்டாம், இப்போ பாராட்டுறேன் அப்படின்றாரா. அதானே எனக்கும் புரியல, எப்போ பாரு நான் கேம் விளாடுவேன்னு சொல்லி திட்டுற, இப்போ மட்டும் என்ன பாராட்டுற, அது எங்களுக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் நடக்குது, பரவாயில்ல, இந்த கேம் ஏதோ கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ஹாரராகவே இல்லை அப்படின்றாங்களா. என்னது ஹாரராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுறாங்க. ஆர்மிஸ் இந்த ஹாப்பி என்டிங்கோட இந்த 47 ஹாரர் பிஎல்எஃப்எஃப் அதான் 7 நாள் இரவு இந்த ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.